கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த காலை வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, வேதத்தின் மூலமாக நமக்கு இந்த காலை வேளையில கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டியதில்லை? அவர் நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையினாலதான் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையில தேவன் தன்னுடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் ஆதாரத்தை நாம் பெறுவதற்கு மனிதர்கள் மத்தியிலே, பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்போடனும், ஒரு போட்டியுடனும், ஒரு பொறாமையுடனும் அநேகர் நமக்கு எதிரடையாக செயல்படுகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மை தூக்கி விடுவதற்கும் நம்முடைய முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்தி நமக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. மாறாக ஒருவருடைய ஒருவர் முன்னேற்றத்தை தடுக்கும்படியாகவும் அதே நேரத்தில் தடையாய் இருக்கும்படியான ஜனங்கள் அநேக பேர் உண்டு. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த காலை வேளையில யாரை குறித்ததான பயம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது? உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறவர்கள், உங்களுக்கு எதிரடையாய் இருக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்களா? தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு தீய சக்தியினுடைய தாக்கத்தினாலே நாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் என்று அழைக்கப்படும் அப்படிப்பட்டவன் தேவனுக்கு எதிரடியாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரடியாக பல ஜனங்களை ஏவி இவ்விதமாய் நமக்கு விரோதமாய் செயல்படுவான். கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் ஆனாலும் சரி, அவன் மூலமாய் தூண்டப்பட்டு ஏவப்பட்டு நமக்கு எதிரடியாய் வரக்கூடிய ஜனங்கள் ஆனாலும் சரி, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். எதை குறித்து நம்ம பயப்படுறோம்? எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோம்? இன்னைக்கு காலை வேளையில எடுத்து போடுங்க. பயம் வேண்டாம். நம்மை காக்கும்படி நம்முடைய தேவன் நம்முடனே கூட இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தையின்படியே நம்மோடு கூட இடைப்படுவார், நமக்கு செயல்படுத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து பயத்தை நீக்கி அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவார்.